தளபதி விஜய் தற்போது வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் வினோத்தை தன் அடுத்த பட இயக்குநராக தேர்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குநராகவும் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குநர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளைய தீர்ப்பு தான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் வினோத். இதை வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் படமாக தான் இருக்கும் என தெரிகின்றது. இந்த படம் இந்த வருடம் தீபாவளியை முன்னிட்டு வெளியாக உள்ள நிலையில் அதே தேதியில் தான் ரஜினிகாந்த் சார் நடிக்கும் கூலி திரைப்படம் வெளியாக உள்ளது. இதனை வைத்து பார்க்கும்போது தீபாவளிக்கு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு. இதனை பற்றி பத்திரிகையாளர் ரஜினி சாரிடம் கேட்டதுக்கு ரஜினி சார் தளபதி விஜய்க்கு வார்னிங் கொடுத்துள்ளார். ஜனநாயகன் படத்தின் அடுத்த அப்டேட்டாக கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட இருக்கிறார்களாம் படக்குழு. இதனை அடுத்து இந்த படத்தின் தளபதி ஓபனிங் பாடல் மற்றும் காதல் பாடலை அனிருத் முடித்துவிட்டதாகவும் ஓபனிங் பாடலை சிம்பு மற்றும் அனிருத் இருவரும் இணைந்து பாடியுள்ளனர். அந்த பாடல் தான் கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாம். அதற்கான ப்ரோமோ வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனை அடுத்து கோட் படத்தில் முதலாவதாக கிளிம்ஸ் வீடியோ வெளியானது. அதே போல ஜனநாயகன் படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட இருக்கிறார்களாம் படக்குழுவினர். இந்நிலையில் வினோத்தின் பழைய பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது. அந்த பேட்டியில் லோகேஷ் உடனான நட்பை பற்றி பேசியுள்ளார் வினோத். அவர் கூறுகையில், நானும் லோகேஷும் ஒரே தயாரிப்பு நிறுவனத்தில் படங்களை இயக்கி வந்தோம். அப்போது எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது. படங்களை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவோம். நான் தளபதி விஜய் வைத்து படம் எடுக்க இருந்தால் தளபதி விஜய் பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். அதுவே அவர் அஜித்தை வைத்து படம் எடுக்க நினைத்தால் அஜித்தை பற்றி என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வார் என்றார் வினோத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.